ஹாய் வெல்கம் டு சௌந்தர்யா சமையல். நாம் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் வச்சுட்டு குல்ஃபி ஐஸும் சாக்கோபார் ஐஸும் தான் சேர்க்குறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துகிட்டு 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பாலை சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து அதை பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நட்ஸ் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் விட்டுடுங்க. இதை வந்து ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து பட்டர் இல்லை நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் ஊற்றி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் மறுநாள் வந்து சாக்கோபார் ஐஸ்கிரீமுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 50 கிராம் டார்க் சாக்லேட்டு டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஐஸ்கிரீம்ஸில் எடுத்துடலாம். இதை வந்து இப்படியே எடுத்து குல்ஃபி ஐஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து மெல்ட் பண்ண சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி சாக்கோபார் ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம். என்னோடய பையனுக்கு வந்து சாக்கோபார் ரொம்ப பிடிக்கும், நான் அதனால் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். மற்றபடி ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, தந்தூரி ஸ்டிக்கை தான் வந்து நான் இதில் டிப் பண்ணியிருந்தேன். இதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெண்டாகவே இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.